இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற இந்த கிடத்தான் ஈவெண்ட் ரோட்டரி மெட்ரோ டைனமிக்ஸ் அண்ட் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ராசி சீட்ஸ் ஆகிய நாங்களும் கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி 1500 குழந்தைங்களுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் குழந்தைங்களுக்காக சர்க்கரை விழிப்பு உணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இவ்வளோ குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது. இது ஒரு இந்த நோயின்றது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் யாரும் இது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ராசி சீட்ஸ் அதற்காக முழு ஒத்துழைப்பையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக. அதுக்காக நமக்கு மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்டரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம நிறையா சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது நோக்கமே இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம இதை கண்டுபிடிச்சி அதற்கான எல்லா வகையான குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது தான் நோக்கம். அது நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை எல்லாருக்கும் எங்கெங்கே நம்ம ரீச் பண்ண முடியலையோ அது எல்லா பக்கமும் போய் ரீச் ஆகணும். இதை இன்னும் சிறப்பாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போய் நல்லபடியாக சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் கூட இன்னைக்கு நாங்கள் இதயங்கள் அறக்கட்டளையோட இணைந்து இந்த கிடத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் 2வது ஆண்டாக பண்றோம். சென்ற ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 800க்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருடம் உண்மையாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ். 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிடத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருடம் பண்ணுகிறோம் என்றால், இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அதாவது நிறைய பேருக்கு அதை பத்தி நிறைய பயம் இருக்கு, விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது. அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போனா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என் கூட எங்க டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் சார் இருக்காரு. அவங்க தான் இதயங்கள் அறக்கட்டளை அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க அவர்தான் நடத்துறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய குழந்தைகளை சப்போர்ட் பண்றாங்க. நாங்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து எங்களோட சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் பிளஸ் நிறைய எங்களோட ஸ்பான்சர்ஸ் அவங்கெல்லாம் வெல்விஷர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு குழந்தைகளுக்கு இந்த இன்சுலின், அதுக்கப்புறம் நீடல்ஸ், அப்புறம் குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற அந்த டிவைசஸ் எல்லாமே நாங்க வழங்கி இருக்கிறோம். அது போக நாங்க ப்ராஜெக்ட் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்துக்கு வேண்டிய இந்த டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய மருந்துகள், அந்த இன்சுலின், அதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஸ்பான்சர், அதாவது ஒரு குழந்தைய ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு எங்க வெல்விஷர் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 125 குழந்தைகளை அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வருடத்திற்கு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட் ராசி சீட்ஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ல அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய வில்லேஜ் சைட்ல எல்லாம் இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ டாக்டர் அவரோட டீமோட அங்க போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிளட் சுகர் டெஸ்டிங், பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டர் போய் அங்க கேம்ப் மாதிரி நடத்தி அங்கேருந்து குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்றாங்க. அவங்க